எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலில் ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். வாங்க, நான் இன்றைக்கி எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்கிறேன். இப்போது ஒரு கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இந்த 3 கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ஒரு 8 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதில் மிளகா ஒரு 3 வத்த மிளகா, 3 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஆட் பண்ணி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா வாசனை வர அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்சியில் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச பவுடரை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி பண்ணலான்னு நான் பின்னாடியே இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.